கனடா நாடாளுமன்ற தேர்தலில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் என அறியப்படும் புதிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜக்மீத் சிங் படுதோல்வி அடைந்துள்ளார். கனடா நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் வரும் அக்டோபர் மாதம் வரை இருந்த நிலையில் பிரதமர் மார்க் கார்னி நாடாளுமன்றத்தை கலைத்தார். தேர்தலை முன்கூட்டியே நடத்த அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி அந்நாட்டு நாடாளுமன்ற தேர்தல் திங்கட்கிழமை நடந்து முடிந்தது. அதன் முடிவுகள் இப்போது வெளியாகியுள்ளன. அதில் பெரும்பான்மை இடங்களை ஆளும் லிபரல் கட்சி வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. அதையடுத்து அக்கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து பிரதமரை தேர்வு செய்ய உள்ளனர். இந்த தேர்தலில் சீக்கியர்களின் ஆதரவு பெற்ற புதிய ஜனநாயக கட்சி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது. இதனால் அந்த கட்சியின் தேசிய அங்கீகாரமும் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவரும் காலிஸ்தான் ஆதரவாளராக அறியப்படுபவருமான ஜக்மீத் சிங்கும் தோல்வியடைந்துள்ளார். இந்த தோல்வியை தொடர்ந்து கட்சித் தலைவர் பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்வதாகவும் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், புதிய ஜனநாயக கட்சியினர் இந்த நாட்டை கட்டி எழுப்பினர். தேர்தலில் அதிக இடங்களை வெல்ல முடியாதது ஏமாற்றமே. ஆனாலும் எங்கும் செல்லப்போவது இல்லை. கட்சிக்காக நம்பிக்கையுடன் இருக்கிறேன். பயத்தை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுப்போம் என்று சமாளிப்பாக கூறியுள்ளார்.